சிலபஸ் வந்து இந்த ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் சிலபஸ். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இங்கே கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐரோப்பியர்களின் வருகை, இது வந்து நமக்கு வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். ஸோ இந்த டாபிக்ல அண்டர்ல வந்து நமக்கு வருது. இது நான் எடுத்திருக்கிற சோர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் எயித் ஸ்டாண்டர்டோட சிலபஸ்ல இருந்து புக்ல இருந்து எடுத்திருக்கேன் நோட்ஸ். ஸோ அந்த நோட்ஸை வந்து நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இங்கிலீஷ்ல வந்து ஸ்டாண்டர்ட் 8 அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ்னு இருக்கும் லெசனோட நேமு. அண்ட் தமிழ்ல வந்து நமக்கு ஐரோப்பியர்களின் வரலாறு அப்படின்னு இருக்கும் ஸ்டாண்டர்ட் 8ல. இப்போ வந்து இந்த ஐரோப்பியர்களுடைய வருகை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டு 18th அண்ட் 19th சென்ச்சுரி. ஸோ இந்த சமயத்துல தான் வந்து அவங்க யூரோப்பியன்ஸ் வந்து நம்ம நாட்டை தேடி வராங்க. ஸோ இந்தியாவிற்கு வந்து இப்போ நிறைய வர்த்தக ரீதியாக வெளிநாட்டு வணிகர்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சமய பரப்பாளர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. பொதுப்பணி ஊழியர்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த வெவ்வேறு பகுதிகளில் நம்மளோட நாட்டோட வெவ்வேறு பகுதிகளில் வந்து இந்த இவங்க வந்ததுக்கான அடையாளங்கள் அது மாதிரி எல்லாம் வந்து நமக்கு ஒரு சில தடயங்கள் வந்து இருக்கு. ஸோ அது வந்து இந்த சாப்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நவீன இந்திய ஆதாரங்கள் தமிழ்ல சொன்னா, இங்கிலீஷ்ல சொன்னா நம்ம வந்து சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஸோ இது மாதிரி நமக்கு என்னென்ன சோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து நமக்கு நிறைய ரிட்டன் சோர்சஸ், ரிட்டன்னா எழுத்து வடிவமாக இருக்கக்கூடிய சோர்சஸ் இருக்கு நமக்கு. அப்புறம் வந்து அவங்க வந்து இங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சோர்ஸ் என்னன்னா பில்டிங்ஸ், அவங்க கட்டின பில்டிங்ஸ். இப்ப நம்மளோட ஜார்ஜ் ஃபோர்ட் அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஃபோர்ட்டுகள் நிறைய பில்டிங் சோர்சஸும் நமக்கு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சமயத்துல அவங்க வந்தப்போ இருந்த ஒரு சிலரோட குறிப்பேடுகள் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒருத்தரோட டெய்ரி குறிப்புகள் அது எல்லாமே கூட நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நமக்கு என்னென்ன வந்து கிடைச்சிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தா, போர்ச்சுகீஸ்கள் அவங்க வந்ததுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் டச் பீப்புள் அவங்க வந்ததுக்கான இது இருக்கு. பிரெஞ்சு, அதுக்கப்புறம் இந்த டேனிஷ்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவங்க. கடைசியா நமக்கு வந்தவங்க வந்து இவங்களை தாண்டி வந்தவங்க தான் வந்து இங்கிலீஷ் பீப்புள்ஸ், பிரிட்டிஷர்ஸ். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்கெல்லாம். ஸோ இவங்க எல்லாரும் வந்து போனதுக்கான அடையாளங்கள் வந்து ஒரு சில குறிப்பேடுகளாவோ இல்லை வந்து நமக்கு பில்டிங்ஸ், அவங்க கட்டிட்டு போன பில்டிங்ஸ் மூலியமாவும், அதே போல ரிட்டன் சோர்சஸ்ல நிறைய லிட்ரேச்சர்ஸ்ல புக்ஸ்ல பப்ளிஷ் ஆயிருக்கு இது எல்லாமே. இப்போ யூரோப்பியன்ஸ் வந்து எப்படி வந்து நம்மள தேடி வந்தாங்க, ஸோ யூரோப்பியன்ஸ் வந்து எப்படி வந்து தேடி வந்தாங்க அப்படின்னும் போது, யூரோப்பியன்ஸ் வந்து நிறைய இந்த புத்தகத்துல நம்ம இந்தியாவை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய ஜேர்னல்ஸ் எல்லாம் வந்து அங்க பப்ளிஷ் ஆயிருக்கு. இது எப்போ நடந்தது அப்படின்னா, ஆஃப்டர் த பிரிண்டிங் பிரஸ் இன்வென்ஷன். பிரிண்டிங் பிரஸ் வந்து இன்வென்ட் ஆன பிறகு இங்க வந்துட்டு போனவங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல நிறைய மொழிகள்ல வந்து நம்ம நாட்டோட ஆர்ட், லிட்ரேச்சர், கலை,
இது எல்லாத்தையும் பத்தி வந்து இது வரலாறுகள் பத்தி வந்து நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நிறைய புக்ஸ். ஸோ இந்த புக்ஸை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அது இன்ஸ்பயர் ஆகி நிறைய யூரோப்பியன்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. ஸோ அந்த யூரோப்பியன்ஸ் தான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கான பெருமை வந்து யாருக்கு போகும் அப்படின்னா, அதே போல அந்த புக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுங்க. அதே போல இந்த மார்க்கோ போலோன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, ஸோ அவரோட அக்கௌண்ட்ஸ், ஸோ அதை வச்சு கூட நிறைய இந்தியாவோட வெல்த், அதாவது இந்தியாவோட செழுமையை கண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையான ப்ரூஃப் நமக்கு வந்து இருக்கு. அடுத்ததாக பார்த்தா நமக்கு வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஆர்ச்சிவ்ஸ். இப்போ நம்ம இப்போ இருக்கிறவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம், அப்ப இருக்கவங்க அது மாதிரி தெரிஞ்சுட்டாங்க. இப்ப இருக்கவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆர்ச்சிவ்ஸ்ன்றது என்ன, நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், அந்த காலத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ இது எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, மெட்ராஸ். ஸோ இப்போ நம்ம சென்னைன்னு சொல்றோம். இந்த இடத்துல எல்லாம் நமக்கு வந்து ஆர்ச்சிவ்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இது மூலியமா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அரசியல் ரீதியானது, அதுதான் பொலிட்டிக்கல்னு சொல்லுவோம். அப்புறம் சோஷியோ எக்கனாமிக், நம்மளோட பொருளாதாரம், நம்மளோட சொசைட்டி, இதெல்லாம் எப்படி இருந்தது, அது வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் த கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது நம்மளோட கலாச்சார உங்கள் எப்படி வந்து முன்னேறி இருக்கு, அப்ப எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு. ஸோ கல்ச்சுரல் டெவலப்மெண்ட். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இதை படிக்கிறது மூலியமா. இதுல வந்து முக்கிய பங்கு வகிக்கிறவர் யாரு அப்படின்னா, முத நமக்கு கிடைச்சது வந்து ஒருத்தருடைய டைரி ஆதாரம். ஸோ நவீன இந்தியாவோட ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தா இப்ப என்னென்ன பார்த்துருக்கோம், நாட்டோட அரசியல், சமூக, பொருளாதாரம் மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி நம்ம அறிஞ்சிக்கலாம். இதுல இருந்து நான் தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல சொல்றேன். ஸோ டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசிகள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் வந்து போனதுக்கான வருகையை வந்து ஒரு சில குறிப்பேடுகளா நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதுதான் ரிட்டர்ன் சோர்சஸ் சொல்றோம். அவங்களோட அலுவலக செயல்பாடுகள், அவங்க எப்படி ட்ரேட் பண்ணாங்க, இங்க வரவு செலவு, அதெல்லாம் எழுதி ஒரு பதிவேட்டுல இருக்கு. ஸோ அந்த அரசாங்க பதிவேடு இருந்து தான் நமக்கு வந்து நிறைய வந்து அவங்கள பத்தி இவங்க வந்தாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபா வந்து இருந்தது. இந்தியாவில் அவர்களுக்கான தொடர்புகள் என்னன்றதையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை ஆகிய இடங்கள்ல தான் வந்து நமக்கு வந்து இதற்கான அந்த மதிப்பற்ற வரலாற்று தகவல்கள் பெட்டகமா இருக்கு. அதுதான் இந்த ஆர்ச்சிவ்ஸ் நான் சொன்னேன். சரி, அடுத்ததாக சான்று வகைகள் அப்படின்றது என்னென்ன நம்ம பார்த்தோம். சோர்சஸ், அதுதான் இந்த ரெண்டு சோர்சஸ் வந்து ஒன்று ரிட்டன்னு, அதான் அந்த லிட்ரேச்சர், ஆர்ட், அந்த டாக்குமெண்ட்ஸ், டைரி கண்டென்ட் அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து எழுதப்படாததுன்னா அந்த பில்டிங்ஸ், அடுத்து நமக்கு இருக்கிற அந்த பில்டிங்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சோர்ஸா அவங்க வந்து போனதுக்கான சோர்ஸா இருக்கு. ஸோ ஆர்ச்சிவ்ஸ் வந்து நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆவண காப்பகங்கள். ஓகேவா? சோ இது வந்து ஆவண காப்பகங்கள்னு சொல்லுவோம். சரி, இதுல வந்து முக்கியமா ஒருத்தருடைய டெய்ரி இது வச்சுதான் வந்து நிறைய ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்சது வந்து ஒருத்தரோட டெய்ரி எழுதப்பட்ட ஆதாரங்கள், மெட்டீரியல் சோர்சஸ். ஸோ மெட்டீரியல் சோர்சஸ் அண்டர்ல நமக்கு பார்த்தோம்னா எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்றதுல ஒருத்தரோட டெய்ரி கிடைச்சிருக்கு. ஸோ இவர் யாரு அப்படின்னு பார்ப்போம். இவர் பேர் வந்து ஆனந்த ரங்கம். இவர் பேரு. அவரோட போட்டோவை நான் இங்க டிஸ்பிளே பண்றேன். இந்த நான் கொடுத்திருக்க போட்டோ பாருங்க. இவரு தான் வந்து ஆனந்த ரங்க பிள்ளை. ஸோ இவருக்கு இங்க பக்கத்துலயே உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவரோட பிரைவேட் டெய்ரி, ஆனந்த ரங்க பிள்ளை, துபாஷ் டு ஜோசப் பிரான்சிஸ் டியூப்ளெக்ஸ். அவருக்கு கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரியா இருந்திருக்காரு இவரு. ஸோ அவரோட பொலிட்டிக்கல், ஹிஸ்டாரிக்கல், சோசியல் அண்ட் பர்சனல் ரிலேட்டட் எல்லா டேட்டாவும் அவருடைய இந்த டைரியில வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு ரிட்டன் சோர்சஸ்.
ஓகேங்களா? இந்த ரிட்டர்ன் சோர்சஸ் பார்த்தா நமக்கு எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும் இவர் எழுதியிருக்காரு அப்படின்னா 1736 டு 1760. ஸோ இந்த டியூரேஷன்ல நமக்கு அவைலபிளா இருக்கிற ஒன்லி ரெக்கார்ட் வந்து அப்போ வந்து இந்த பாண்டிச்சேரியில இந்த ட்ரேட் எல்லாம் நடந்தது, எஸ்பெஷலி பிரெஞ்சு ட்ரேட். ஸோ பிரெஞ்சு ட்ரேட் நடந்திருக்கு, அதுக்கான ஒன்லி ரெக்கார்ட் இவரோட டைரி மட்டும்தான். ஸோ பிரெஞ்சு ட்ரேட். துபாஷ் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர்னு அர்த்தம். ஸோ இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, துபாஷ் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர். ஸோ டெய்லி ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே அவர் இந்த 1736லேருந்து 1760 வரைக்கும், 1760 வரைக்கும் அவர் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இது இவரோட ரெக்கார்டில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, லிட்ரேச்சர்ஸ் எழுதியிருக்காரு, அவரோட டிராவல் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கு. இது வந்து எல்லாமே அந்த கவர்னரோடது, அந்த பிரெஞ்சு கவர்னரோடது, பிரெஞ்சு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அது எல்லாமே. அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ் இருக்கு. ஒரு சில பேம்ப்ளெட்ஸ், அந்த துண்டு பிரசுரம்னு சொல்லுவோம்ல, அது அந்த நோட்டீஸ் மாதிரி அது. அப்புறம் வந்து கவர்மெண்ட்டோட டாக்குமெண்ட்ஸ், ஸோ இந்த பிரெஞ்சு கவர்மெண்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் அண்டு ஒரு சில மேனுஸ்கிரிப்ட்ஸும் இருக்கு. ஸோ இந்த டியூரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் வந்து நமக்கு இவர் எழுதினது மட்டும்தான். ஓகே, அடுத்தது வந்து இப்ப நம்ம அந்த ஆவண காப்பகங்கள்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, ஆர்ச்சிவ்ஸ், அதை பத்தி பார்ப்போம். ஸோ ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆர்ச்சிவ்ஸ் இஸ் நத்திங் பட் வேர் த ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு. ஸோ அரசோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்போ நடந்த, அந்த காலத்தில் நடந்த எல்லா கிடைச்ச ரிட்டர்ன் சோர்சஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்து வைக்கிற இடம் தான் வந்து ஆர்ச்சிவ்ஸ். ஸோ NAI, நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து நமக்கு நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா நியூ டெல்லியில இருக்கு. The National Archives of India is the chief storehouse for records of Government of India. இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஸ்டோர் ஹவுஸா வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிறது. அதே போல இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், who is the father of National Archives of India? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வில்லியம் ஃபாரஸ்ட். இவர் தான் வந்து ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, டாக்குமெண்ட் இதில் பொலிட்டிக்கல், அரசியல் ரீதியானது, சோஷியல், எக்கனாமிக், கல்ச்சுரல், அப்புறம் வந்து சயின்டிஃபிக், அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டிலையும் அது மாதிரி ஒரு ஆர்ச்சிவ் இருக்கு. ஸோ அது பார்ப்போம். இன் தமிழ்நாடு வி ஹாவ் தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ். அது வந்து TNAன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ அப்போ ப்ரீவியஸா நமக்கு வந்து தமிழ்நாடு வந்து என்னவா அழைச்சிட்டு இருந்தாங்க, மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ், அதுதான் வந்து இப்போ தமிழ்நாடு ஆர்ச்சிவ் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டு இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட், பழமை வாய்ந்த, லார்ஜஸ்ட், மிகப்பெரிய டாக்குமெண்ட் repositories, that means காப்பகம், எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில்.
In southern India, it is the largest and oldest one. ஸோ இங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் யாரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃப்ரெஞ்ச், போர்ச்சுகீஸ், இவங்களோடது இருக்கு. அவங்க லாங்குவேஜ்ல இருக்கு, ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்ல இருக்கு, போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ்ல இருக்கு. ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு தமிழ், அதுக்கப்புறம் உருது இதுலயுமே வந்து நமக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. யார் யாரோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மோஸ்ட்லி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் தான் நமக்கு இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் தான் வந்து இங்க டாக்குமெண்டா இந்த இதுல இருக்கு. ஒரு சில ஃபியூ, அதாவது ரொம்ப கம்மியா பாத்தீங்கன்னா டச்சு, நிறைய இருக்கிறது இது எல்லாம் டச், அப்புறம் டானிஷ், பெர்ஷியன், இந்த லாங்குவேஜஸ்லயும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ இது ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம டச் ரெக்கார்ட்ஸ். ஸோ டச்சுக்காரர்களுடைய ஆவணங்கள். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு வந்து 1642 வால்யூம்ஸ்ல நமக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து எதோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா கொச்சின், அப்புறம் வந்து கோரமண்டல் கோஸ்ட், இந்த இடத்துல அவங்க செய்த வியாபாரங்கள், டிரான்சாக்ஷன்ஸ், அது ரிலேட்டடான ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. அப்போ இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் டச்சுக்காரர்கள் வந்து இந்த இடத்துல தான் ரொம்ப வந்து ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கொச்சி மற்றும் சோழமண்டல, இப்போ கோரமண்டல் வந்து நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், சோழ மண்டல கடற்கரை உள்ள இடங்களுக்கு தொடர்புடையதா இருக்கு. எந்த இயர்ல வந்து இது வந்து இருக்கிறதா இருக்கு அப்படின்னா 1657 to 1845 இந்த ரேஞ்ச்ல வந்து நமக்கு வந்து இது ஃபுல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அடுத்ததாக வந்து டானிஷ், ஸோ டேனியன் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இயர் வந்து 1777 இருந்து 1845 இது வரைக்கும் இருக்கு நமக்கு. இந்த காலப்பகுதியில தான் வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டாட்வெல் அப்படின்ற ஒருவர் இருக்காரு, டாட்வெல். ஸோ இவரோட ஒரு பெரிய முயற்சினால என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெட்ராஸ் ரெக்கார்ட், அதை வந்து இவர் ஒரு கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட் அப்படின்றத வந்து இது பண்றாரு. ஸோ அவருக்கு எதுல ரொம்ப ஆர்வம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், வரலாற்று ஆய்வு, இதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு. வரலாற்று ஆட்சியை ஊக்குவிப்பது, ஆராய்ச்சியை வந்து ஊக்குவிப்பதுல வந்து அவருக்கு இருந்த மிகுந்த ஆர்வம் வந்து இதனால என்னாச்சுன்னா தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை வந்து அவர் தொடங்கி வைத்தார். ஸோ இவர் வந்து அது எல்லாத்தையுமே வந்து அந்த ரெக்கார்ட்ஸை வந்து 1917 வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்றார். சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல, இங்கிலீஷ்ல சொன்னோம்னா இட் இஸ் த ஃபர்ஸ்ட் கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ். இதை வந்து முதல்ல அவரு எப்ப பப்ளிஷ் பண்றாரு, 1917 பப்ளிஷ் பண்றாரு. ஸோ இந்த 1917 அவர் பப்ளிஷ் பண்றப்போ அவர் வந்து ஃபுல்லாவே வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் ரிசர்ச்ல ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால இந்த இதுவை வந்து அவர் வந்து பண்றாரு. அடுத்தது மெட்டீரியல் சோர்சஸ் பார்ப்போம். என்ன வகையான மெட்டீரியல் சோர்சஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் தமிழ்ல சொல்லணும்னா இதுல வந்து நமக்கு நிறைய ஆர்ட்ஸ்,
அதாவது ஓவியங்கள், அப்புறம் வந்து ஸ்டாட்யூஸ் அப்படின்னா என்ன, சிற்பங்கள், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு மாடர்ன் இந்தியாவோட நவீன இந்திய வரலாற்று வந்து ஒரு ஆதாரமா வந்து அது மூலியமா நம்ம எடுத்துக்க முடியுது. இது யார் யாரை குறிக்குது அப்படின்னா, த நேஷனல் லீடர்ஸ், ஸோ தேசிய தலைவர்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், சாதனைகள், வரலாறு, பிரமுகர்கள் பற்றிய தகவல்களை வந்து நமக்கு நிறைய இதுல இருந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்திய கட்டடக்கலையின் கலை அம்சம், ஸோ பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து நமக்கு மெட்டீரியல் சோர்சஸ் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்திய கட்டடக்கலையின் கலை அம்சம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்றாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி நமக்கு இருக்கிற கட்டிட இது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நிறைய ஃபோர்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி பார்த்தோம்னா சென்ட் பிரான்சிஸ் சர்ச், இயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்காது, இது நான் ரெஃபர் பண்ணி எடுத்தது. எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொச்சின். ஸோ 1516லயே கட்டியிருக்காங்க. அடுத்தது சென்ட் லூயிஸ் ஃபோர்ட், பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில வந்து நமக்கு வந்து இருக்கு. அடுத்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், அது நமக்கு தெரியும், நம்ம மெட்ராஸ்ல இருக்கு. இது வந்து பிரிட்டிஷாரோட ஃபர்ஸ்ட் பில்டிங். சென்ட் ஜார்ஜ் கோர்ட்ன்றது வந்து பிரிட்டிஷாரோட ஃபர்ஸ்ட் பில்டிங். எந்த இயர்ல வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1644ல வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பில்டிங் ஆஃப் பிரிட்டிஷ் அப்படின்னு பார்த்தா அது வந்து செயின்ட் டேவிட் ஃபோர்ட், கடலூர்ல. இது வந்து 1690ல வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் பில்டிங் ஆஃப் த பிரிட்டிஷர்ஸ் இன் இந்தியா. இதை தவிர்த்து நமக்கு வேற என்ன பில்டிங் ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நமக்கு இருக்க அந்த இந்தியா கேட், இந்தியா கேட் இருக்கு. அடுத்து பார்லிமெண்ட் ஹவுஸ் இருக்கு. இதுல நமக்கு ஜென்ரல் நாலேஜ்ல நமக்கு வந்து இது எல்லாமே வந்துடும். ஜென்ரல் நாலேஜ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியா கேட்டோட வரலாறு இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கிறது, குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றவங்க, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாம் இதை டீட்டெயிலா படிச்சு வச்சுக்கோங்க. அது வேணா நான் இங்க சொல்றேன். இந்தியா கேட்டுன்றது எப்போ வந்து எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, இதை கட்டினவர் வந்து சர் எட்வின் லூட்டியன்ஸ். இது எல்லாமே இந்த பார்லிமெண்ட் ஹவுஸு, பிரசிடென்ட்டோட ஹவுஸ் இருக்கு இல்லையா நியூ டெல்லியில, ஸோ இது எல்லாமே கட்டினது காமனா, இது எல்லாத்தையுமே கட்டினவர் வந்து சர் எட்வின் லூட்டியன்ஸ், இவர் தான். சிவில் இன்ஜினியர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியா கேட் பார்ப்போமா. இந்தியா கேட் வந்து 1933ல வந்து கட்டியிருக்காங்க. ஸோ 1933ல அவங்க வந்து எதுக்காக இதை வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இது வந்து நம்ம 70,000 சோல்ஜர்ஸ் வந்து இறந்துருக்காங்க ஒரு வார்ல. எஸ்பெஷலி இட்ஸ் அ வார் மெமோரியல், எஸ்பெஷலி World War I, அதுக்கான மெமோரியலா தான் வந்து நம்ம இது வந்து இது பண்ணியிருக்கோம். அதே போல இன்னொரு வார் நடந்தது, அது வந்து தேர்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார். ஸோ இதுல இறந்த மொத்தமான சோல்ஜர்ஸ்ன்னு பார்த்தா 70,000 பேர். அவங்களோட வார் மெமோரியலா நம்ம சொல்றோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆல் இண்டியா வார் மெமோரியல். ஓகே. And next one is Parliament House.
இதுவும் எட்வின் லூட்டியன் தான் இது பண்ணியிருப்பாரு. இந்த இந்தியா கேட்டுக்கு வந்து இன்னொரு ஒரு நேம் அப்பார்ட் ஃப்ரம் தி சிட் இருக்கு. அது வந்து ராஜ்பாத்ன்னு சொல்லுவோம். இன்னொரு இது வந்து கர்த்தாவியா பாத் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 42 மீட்டர் ஹைட். It is 42-meter high. Okay, next one, Parliament House. 1927ல பார்லிமெண்ட் ஹவுஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து புது பார்லிமெண்ட் ஹவுஸ் வந்துடுச்சு. ஸோ இது 1927ல கட்டினது. ஒரு சில பில்டிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, இவ்வளோ ஹோல்ட் பண்ணாது, அந்த ரீசனுக்காக புதுசா இப்போ வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கட்டினாங்க. அதையும் தெரிஞ்சுக்குங்க. இன்னொன்று இதில் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த இந்தியா கேட்டில் வந்து இந்த வார் மெமோரியல்ன்ட்டு நான் அதை கிரியேட் பண்ணப்போ சென்டரில் வந்து ஒரு ஃப்ளேம் வந்து எரிஞ்சிட்டே இருக்குமா. அது வந்து 1971ல் அதை நிறுவியிருக்காங்க. அது பேர் வந்து அமர் ஜவான் ஜோதி. இட் இஸ் கம்ப்ளீட்லி டெடிகேட்டிங் டு த பீப்புள் ஹூ ஹவ் டைட் இன் த வார், சோல்ஜர்ஸ் ஹூ ஹவ் டைட் இன் த வார். இது எரிஞ்சிட்டே இருக்குமா. இதை வந்து 1971ல் வந்து அந்த இந்தியா கேட்டுக்கு நடுவில் வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. அந்த இடத்துல அது எரிஞ்சிட்டே இருக்கு உள்ளார. அடுத்து 1971ன்னா உங்களுக்கு இன்னொரு வார் ஞாபகம் வரணும். அது என்ன அப்படின்னா இந்தோ பாகிஸ்தானி வார். ஓகே, பார்லிமெண்ட் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1927ல் புது பார்லிமெண்ட் ஹவுஸ் வந்து எப்போ கட்டினாங்க? நியூ ஒன் வந்து 28 மே 2023ல கட்டினாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது டீட்டெயில்ஸ் நீங்கள் செப்பரேட்டாக கூட படிச்சுக்கலாம். அண்ட் பிரசிடென்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 1929ல வந்து கட்டினாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல கட்டினதுனால இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த நமக்கு மெட்டீரியல் சோர்சஸ். இதை தவிர்த்து வேற என்ன மெட்டீரியல் சோர்சஸ் இருக்கு? மியூசியம் இருக்கு. ஸோ இதில் வந்து இதை தவிர்த்து இந்த டாக்குமெண்ட்ஸ், இதை தவிர்த்து இருக்கிற ஒரு சில மெட்டீரியல் ரிலீஜியஸ் ரிலேட்டடாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இந்த மியூசியத்தில் வந்து அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. ரிலீஜியஸ், கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ. ஸோ இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு லார்ஜஸ்ட் மியூசியம் என்றது வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தா த நேஷனல் மியூசியம், நியூ டெல்லி. நேஷனல் மியூசியம், நியூ டெல்லி, which is the largest museum also in the India. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1949ல. இதை தவிர்த்து நமக்கு இருக்கிற அதர் மெட்டீரியல் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தா இந்த காயின்ஸ். இது அப்போ அந்த காலத்து ராஜா காலத்துல நமக்கு நிறைய காயின்ஸ் வந்து இருந்திருக்கும். அந்த காயின்ஸ் எல்லாமே நமக்கு ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியதா, விச் இஸ் அ குட் சோர்ஸ் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்டரி. அப்ப அந்த காலத்துல எந்த ராஜா இருந்தாரோ அவரோட அந்த முகம்தான் வந்து அந்த காயின்ல வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த இயர்ல வந்து இந்த ராஜா இருந்தாரு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ஃபர்ஸ்ட் காயினேஜ், இந்த காயின்ன்றது மாடர்ன் இந்தியால எப்போ வந்துச்சு? ஃபர்ஸ்ட் காயினேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா எட்வர்ட் 7 எட்வர்ட் 7 என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா குவீன் விக்டோரியாவுக்கு அடுத்து கிரவுனுக்கு வந்தவர். அதுக்கு முன்னாடி வந்து குவீன் விக்டோரியா இருந்தாங்க, அவங்களுக்கு அடுத்து எட்வர்ட் 7 கிங் வந்தாங்க, கிங் எட்வர்ட் 7. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த காயின்ன்றதை இஷ்யூ பண்ணாரு. ஸோ அவரோட அந்த பொறிக்கப்பட்ட அந்த முகத்தோட அந்த காயின் இஷ்யூ பண்ணாங்க 1862ல. 1862ல வந்து இந்த காயின்ஸ் வந்து பொறிக்கப்பட்டாங்க.
ஸோ அப்போ அந்த சமயத்தில் பிரிட்டிஷ்லேயும் வந்து பிரிட்டிஷ்காரங்க நம்மளோட நாட்டில் இருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம ஆர்பிஐ பற்றியும் அப்படியே சைமல்டேனியஸாக இதில் தெரிஞ்சுக்குவோம். இதில் பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வந்து ஃபார்மலி எப்போ வந்து நமக்கு வந்து செட்டப் பண்ணாங்கன்னா 1935 April 1 டேட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அப்போ வந்து யாரோட அண்டரில் இருந்தோம்? நம்ம பிரிட்டிஷர்ஸ் அண்டரில் இருந்தோம். ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ்ல வந்து கிங்கா இருந்தவர் வந்து ஜார்ஜ் சிக்ஸ், கிங் ஜார்ஜ் சிக்ஸ் அவர் தான் வந்து இருக்காரு. ஸோ இவரோட போர்ட்ரேட், இவரோட இப்ப காந்திஜியோட போட்டோ இருக்கு. இவரோட போர்ட்ரேட்டை வந்து இது பண்ணி தான் வந்து அப்போ வந்து கரன்சி நோட்ஸ், ஸோ நமக்கு வந்து காயின்ல இருந்து கரன்சி நோட்ஸை வந்து அச்சடிக்கிறதுக்கு இவர் அனுமதிக்கிறாரு. ஸோ அது வந்து எப்போனா ஃபர்ஸ்ட் அச்சடிக்கப்பட்ட கரன்சி நோட் வந்து 5 ரூபி நோட். ஸோ 5 ரூபி நோட் அதில் வந்து கிங் ஜார்ஜ் செவனோட போர்ட்ரேட்டோட இருந்தது. 1938 ஜான்வரி டேட் வந்து சோர்சஸில் இல்லை. ஸோ 1938 ஜான்வரி. ஸோ இது கூட நான் எக்ஸ்ட்ரா தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து ஆர்பிஐ ரிலேட்டடானது இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இதுக்கு வந்து இது போதும். இப்போ பாருங்க, இந்த 5 ரூபி நோட்டையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ அவர் அந்த கிங்கோட போட்டோ இதில் இருக்கு. ஸோ இப்போதான் நம்ம வந்து மெயின் பார்ட்டு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அதாவது யூரோப்பியர்களின் வருகை, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான். பார்ட் 1ல வந்து இன்ட்ரடக்ஷனோட உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். பார்ட் 2ல இருந்து உங்களுக்கு வந்து அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ இவங்க யூரோப்பியன்ஸ் எல்லாம் வந்து எப்போ வந்து நமக்கு வந்தாங்க அப்படின்னா, முதல்ல லேண்ட் ரூட்ல தான் வந்தாங்க. யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் நமக்கு ஒரு லேண்ட் ரூட் இருந்தது. எப்போ அப்படின்னா 1453க்கு முன்னாடி. ஸோ 1453ல இந்த லேண்ட் ரூட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அது எதனால க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, துருக்கி துர்க்கீஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லேண்ட் ரோட் அந்த சைடு இருக்க அந்த நிலப்பகுதியை வந்து கைப்பற்றிடுவாங்க. ஸோ அந்த இடத்து பேரு வந்து கான்ஸ்டானி நோபோல். ஓகே, கான்ஸ்டானி நோபோல். ஸோ இந்த இடத்த வந்து துருக்கியர்கள் வந்து கைப்பற்றிடுவாங்க. ஸோ அதனால நார்த் ஆப்பிரிக்கா, அப்போ பால்கன் பெனின்சுலா, இந்த இடம்லாம் அவங்க கைப்பற்றிடும் போது அந்த லேண்ட் ரூட்டை வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய லேண்ட் ரூட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து புது ரூட்டை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லாருமே வந்து வருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சது தான் வந்து இப்போ வந்து இருக்கிற ரூட். அது ஃபர்ஸ்ட் வாஸ்கோடகோமா வந்திருப்பாரு. ஸோ அதை எல்லாமே ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து வந்தவங்க ஃபோர்மோஸ்ட், அதாவது முதல் முறையாக வந்தவங்க அப்படின்னா போர்ச்சுகீஸுகள் தான். ஸோ போர்ச்சுகல்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சி ரூட்டை வந்து பார்த்துட்டு கண்டுபிடிச்சு வந்தாங்க. ஸோ ஒரு பிரின்ஸ் ஹென்ரின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருக்கிறாரு. ஸோ ஒரு அவர் என்ன பண்றாரு, ஒரு நேவிகேட்டர் அவர் ஆக்சுவலா, அதாவது கடல் மாலுமி. ஓகேவா? ஸோ நேவிகேட்டர். ஸோ ஹி வாஸ் நோன் அஸ் த நேவிகேட்டர். ஸோ இவர் என்ன பண்றாரு, அவரோட கண்ட்ரிமென் எல்லாரையுமே வந்து என்கரேஜ் பண்றாரு. அன்னோன் ரீஜன்ஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, வேர்ல்டு ஃபுல்லா நிறைய இடங்கள் இருக்கு, அதெல்லாம் போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அனுமதிக்கிறாரு. ஸோ அப்படி வந்தவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் 1487ல வந்து ஒருத்தர் வராரு. அவர் பேரு அப்படின்னா பார்த்தலோமியூ டியாஸ். ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவரும் ஒரு செயலர் தான், மாலுமி தான். இவர் வந்து சதர்ன் மோஸ்ட் பார்ட் அந்த இடத்த ரீச் பண்ணிடுறாரு ஆஃப் ஆப்பிரிக்கா. ஸோ அதுக்கு மேலே அவரால் போக முடியல, அது வரைக்கும் ஒரு ரூட்டை வந்து ரீச் பண்ணிடுறாரு. ஸோ இவர் இவ்வளோ தூரம் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லி
கிங் ஜான் டூ அவரை வந்து ரொம்ப பாராட்டுறாரு இவர். கிங் ஜான் டூ, சரி யாருமே முயற்சி பண்ணல, நீங்களா முயற்சி பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு எந்த இடம் வரைக்கும் ரூட் இருக்கு அப்படின்னு பார்த்தா சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா, சாரி ஆப்பிரிக்கா வரைக்கும் இருக்கு. ஸோ அப்போ அவர் தான் முதல் முதல் ஆரம்பிச்சது இந்த இதுவை. அடுத்து வந்தது தான் வாஸ்கோட காமா. ஸோ இந்த வாஸ்கோட காமா என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் தான் வந்து முதல் போர்ச்சுகீஸ் டு ரீச் இந்தியா. இந்தியாவுக்கு வந்த முதல் போர்ச்சுகீஸ் வந்து யாருன்னா வாஸ்கோட காமா. ஸோ இவரோட வரலாற்று பதிவு நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம யார் யார் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா பேரு நம்ம வந்து வாஸ்கோட காமா தான் சொல்லுவோம். இவரும் ஒரு செயலர் தான். இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பர்த்தலாமியூ வந்தார் இல்லையா, அவரு ரீச் பண்ண இடம் வரைக்கும் வந்துடுறாரு. வந்துட்டு அதோட நிக்காம அவரோட ஜேர்னிய கன்னி பண்றாரு. ஸோ இப்போ எங்க வரைக்கும் வந்திருக்காரு, இந்த ஆப்பிரிக்கா சவுதர்ன் மோஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வந்துட்டாரு. அப்புறம் அவரோட ஜேர்னியை கன்னி பண்றாரு. அவர் எந்த இடத்துல ரீச் ஆகுறன்னா மொசாம்பிக்யூ இது வரைக்கும் ரீச் ஆயிடுறாரு. அங்க இருந்து ஒரு இந்தியன் பைலட்டோட உதவியோட, இது வந்து நம்ம புக்ல பதிவு பண்ணியிருக்காங்க, அந்த லெசன்ல இருக்கு. ஒரு வித் த ஹெல்ப் ஆஃப் அன் இந்தியன் பைலட் ஹி செயில்டு டு இந்தியா, இந்தியாவுக்கு கண்டுபிடிச்சு வர்றாரு. அப்படி அவர் வந்த இடம் தான் வந்து எந்த இடம், கேலிக்கட், கேரளால இருக்க கோழிக்கோடுன்னு இப்ப நம்ம சொல்றோம். அவர் வந்த இயர் வந்து ஏடி 1498. ஸோ இந்த சமயத்துல வந்து இவர் இது மாதிரி ஒருத்தர் வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்தாருன்னு சொல்லி அந்த அப்போ ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த ராஜா கிங் ஜமோரின் அப்படின்றவர் வந்து கேரளால இருக்கிறாரு. அவர் போய் வரவேற்கிறார். கார்டியலி ரிசீவ்டு பை த கிங் ஜமோரின் ஹூ இஸ் த ரூலர் ஆஃப் கேலிக்கட். ஸோ அப்போ இப்போ வந்து இவங்க ஆட்சியை பிடிக்க வராங்க, இடத்த பிடிக்க வராங்க, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவர் வந்திருக்காரு, ஒரு பயணி வந்திருக்காருன்னு, வெளிநாட்டுக்காரர் வந்திருக்காருன்னு சொல்லி இவர் வந்து போய் அவரை வந்து ரிசீவும் பண்றாரு. இவருக்கு அடுத்து யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா தேர்ட் டிராவலர். ஸோ இப்போ இவர் வந்து வாஸ்கோட காமா செகண்ட் டிராவல். ஃபர்ஸ்ட் ஒன் யாரு, இந்த பர்த்தலமேயுன்றவர் தான். தேர்டா யார் வராங்க அப்படின்னா, இரண்டாவது போர்ச்சுகீஸ் யாரு அப்படின்னா பெட்ரோ ஆல்வெர்ஸ் கேப்ரல் அப்படின்றவர் தான். sailed towards இந்தியா ஃபாலோயிங் ரூட் ஆஃப் வாஸ்கோடகாமா. ஸோ வாஸ்கோடகாமாவோட ரூட்டை வந்து பிடிச்சிட்டு இவரும் வந்து வராரு. வரவர் சும்மா வரல, 13 ஷிப்பை எடுத்துட்டு வராரு. அலாங் வித் ஃபியூ ஹண்ட்ரட் சோல்ஜர்ஸ். அப்போ சோல்ஜர்ஸ் வராங்க அப்படின்னா கண்டிப்பா நாட்டை பிடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க இல்லையா. உடனே இவருக்கும் நம்மளோட கிங் ஜமோரின் இருக்காரு இல்லையா, அவருக்கும் வந்து சண்டை ஆயிடுச்சு. கான்ஃபிளிக்ட் அரைஸ்டு. ஸோ இதுக்கு மேலே எந்த ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நம்மள வந்து ஆட்சி பிடிக்க வருவாங்க, இடத்த பிடிக்க வருவாங்கன்ட்டு ஒரு இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ திரும்பவும் வாஸ்கோடகாமா வந்து செகண்ட் டைம் வராரு. அவர் வரும்போது நிறைய ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட 1501. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வந்தது எப்போ 1498. இடத்த கண்டுபிடிச்சு வராரு. அதனால அவர் இடத்த கண்டுபிடிச்சு பார்த்துட்டு போன பிறகு திரும்ப ஒரு வாட்டி 1501 வராரு. ஒரு 3 வருஷம் கழிச்சு திரும்ப வராரு. அப்போ வரும்போது 20 ஷிப்ஸ் எடுத்துட்டு வராரு. அப்புறம் ஒரு ட்ரேடிங் சென்டர் வந்து கண்ணனூர்ல வைக்கிறாரு. கண்ணனூர்ன்ற இடத்துல வந்து ட்ரேடிங் சென்டரை வந்து வைக்கிறாரு. அதே போல ஃபேக்ட்ரிஸ் என்னென்னலாம் பண்றாரு அப்படின்னா, ஃபேக்ட்ரிஸ் ஸ்பைசஸ்க்கு வந்து ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் கேலிக்கட்டுல வைக்கிறாரு. கேலிக்கட் அப்புறம் கொச்சின் இந்த இடத்துல வந்து வைக்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஏற்கனவே யார் வந்துருக்கு, இந்த ரெண்டாவது ஒரு இவர் வந்தார்ல பெட்ரோ,
அவருக்கும் நம்ம கிங்குக்கும் வந்து சண்டையாச்சுல. ஸோ இங்கேயும் வந்து திரும்பவும் வந்து கிங் ஜமோரியனுக்கும் இவருக்கும் சண்டை வருது. ஸோ இங்கே வந்து கொச்சின்ல வந்து சண்டை நடக்குது. ஆனா வந்து அவரை டிஃபீட் பண்ணிடுறாங்க. யாரு? வாஸ்கோடகாமா சோல்ஜர்ஸ். அடுத்து திரும்பவும் வாஸ்கோடகாமா போயிட்டு அடுத்து 3வது தடவை ஒரு வாட்டி வர்றார். ஸோ 3 தடவை வர்றார். அவர் ஃபர்ஸ்ட் வந்தது 1498, செகண்ட் வந்தது 1501, தேர்ட் வந்தது 1524. இது மூணுத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இது மாறி கூட கேட்பாங்க. தேர்ட் டைம் 1524ல வராரு. ஆனா இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவரு உடம்பு முடியாம டிசம்பர் கொச்சின்ல இறந்துடுறாரு. அவ்வளவுதான், அவரோட இது முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து போர்ச்சுகீஸோட ஃபுல் ஃபர்ஸ்ட் வந்தப்போ நம்ம இந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க, யார் யார் வந்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ வந்து போர்ச்சுகீஸ் ஃபுல்லாக என்ன ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்னா, இந்தியாவில் நிறைய வளங்கள் இருக்கு, ஸ்பைசஸ் எல்லாம் பயங்கர ரிச்சாக இருக்கு, அதை எடுத்துட்டு நம்ம இங்கே வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் உடனே போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுது. அவங்க வந்து இந்த போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது பிரிட்டிஷர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் ஈஸ்ட் சைடு வந்ததுனால அவங்க வந்து அதை வந்து அப்படியே பேராகவே வச்சுட்டாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றத வந்து நிறுவுறாங்க. ஸோ அதோட கேபிட்டலாக வந்து அவங்க தேர்ந்தெடுத்த இடம், அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் இது கேலிக்கட்டு, கொச்சின் இதுதானே. ஸோ கொச்சின் தான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் கேபிட்டலாக இருக்கு. ஸோ இப்போ கவர்னர், போர்ச்சுகீஸ் கவர்னராக வந்து இந்தியாவுக்கு நியமிக்கிறாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தா வந்து நிறைய பேர் வருவாங்க, இது அடுத்தடுத்து வருவாங்க. இந்த கவர்னர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மீடா. இயர் பார்த்தீங்கன்னா 1505ல இருந்து 1509 வரைக்கும். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் டு இந்தியா ஃப்ரம் போர்ச்சுகீஸ். எதுக்காக வராரு, அவரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நேவல் பவர் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா, கடல் படை அதை வந்து வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கடல் படையை வந்து நல்லா வந்து என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்றக்காக நேவல் பவர் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணதான் வந்து அவர் வராரு. ஸோ இவர் ஒரு பாலிசி எடுத்துட்டு வராரு. அந்த பாலிசி பேர் வந்து, அதுக்கு பேர் தான், அவர் வந்து ஃபுல்லாகவே நேவல் படையை வந்து ஸ்ட்ராங் பண்ண வர்றதுனால அந்த பாலிசி பேர் வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி. ஃபர்ஸ்ட் கவர்னர் பிரான்சிஸ்கோ டி அல்மிடா நேவல் பவரை ஸ்ட்ராங் பண்ண வந்தாரு. ஸோ ஒரு பாலிசி போடுறாரு, அந்த பாலிசி பேரு ப்ளூ வாட்டர் பாலிசி. இதுக்கு அடுத்து வந்து நமக்கு நிறைய கடற்படை போர்கள்லாம் வரும், போர்ச்சுகீஸ்க்கும் மற்றவங்களுக்கும் நடுவுல எல்லாம். இப்போ போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்ததுனால நிறைய அவங்கள கைப்பற்றின இடம், ஸ்பைசஸ் ட்ரேடிங் எல்லாம் வெளிநாடு ஃபுல்லா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்போது அடுத்தடுத்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த இடத்த வந்து அவங்க விட்டு கொடுக்க மனசு இல்லாம சண்டை போடுவாங்க. எங்க பவர் தான் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து நேவல் பேட்டில்ஸ். அது வந்து நம்ம பார்ட் 2ல வந்து பார்க்கலாம். பார்ட் 1 வந்து இப்போ இந்த நான் சொன்ன இந்த 8th லெசனை போய் படிங்க. புக்லேயும் இதே கண்டென்ட் தான் இருக்கு. நான் டீட்டெயிலாக ஃபுல் கண்டென்ட்டும் சேர்த்து கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இயர்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து பாஸ் பண்ணி இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து நீங்களும் ஒரு நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நோட்ஸ் எழுதுறது எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து இப்போ எப்பவுமே வந்து நீங்கள் படிக்கும் போது நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண பிறகு நான் மெயின்ஸ்க்கு வந்து படிச்சுக்குவேன், முதல்ல நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணட்டும் பார்க்கலாம் அப்படி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் படிக்க டைம் இருக்காது. போர்ஷன் ரொம்ப வாஸ்டான போர்ஷன். ஸோ நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, அதுலேயே ப்ரிலிம்ஸ்க்கு படிங்க. உங்களுக்கு மெயின்ஸ் அப்போ ஈஸியாக வந்து அதை வச்சு நீங்கள் நோட்ஸும் எக்ஸாமில் எழுதுறதுக்கு
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உட்காந்து நோட்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறேன்னு நினைக்காம மெயின்ஸுக்கு படிச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ தட் வில் பி a பெட்டர் சாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேறு எதுனா டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வேணும், டீட்டெயில்டு வீடியோ இது மாதிரி நோட்ஸோட வேணும்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.